वचन वासिக்கலாம் யோசுவாவின் புத்தகம் ये प्रभु वचन के सभा में तैयार होने के लिए हम एक वचन पढ़ेंगे जोशुआ का किताब में 5வது அதிகாரம் 5वां अध्याय 2வது வசனத்தை வாசிக்கணும். दूसरा वचन पढ़ेंगे. யோசுவா 5வது அதிகாரத்துல 2வது வசனம். அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்தசேதனம் பண்ணு என்றார். उस समय यहोवा ने यीशु से कहा, चकमक की छुरियां बनवाकर दूसरी बार इस्राएलियों का खतना कर दे. யோசுவாவை நோக்கி கர்த்தர் ஒரு பெரிய கட்டளையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். योशुआ को देखकर परमेश्वर एक बड़ी आज्ञा देता है. இரண்டாம் விசை நீ ஜனங்களுக்கு விருத்தசேதனம் பண்ணணும். दूसरी बार तो इजरायलियों को लोगों को खतना करना है. அப்ப முதல் விஷயம்னா எப்போ? तो पहला विषय कब हुआ? जन्म लेते ही 8वां. நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை கண்டிப்பா செய்ய முடியாது. अगर हम अच्छे से पढ़ के देखेंगे दूसरी बार हम नहीं कर सकते हैं. முதல் விசை ஆபிரகாமோட சொல்லி நடந்தது. पहला विषय अब्राहम को प्रभु ने बोलकर वो हुआ அது था. தொடர்ந்து எல்லாரும் செய்தாங்க. वो उसके साथ इजराइल पूरे लोग वो काम करते थे. எல்லாரும்னா யாரெல்லாம்? कौन लोग? सारे लोग मतलब இப்ப செய்ய போற இந்த அது என்னது விருத்தசேதனம் வந்து யோசுவாவுக்கெல்லாம் கிடையாது. अभी जो होने वाला खतना जो है वो योशुआ को नहीं है. காலேபுக்கெல்லாம் கிடையாது. कालेब को भी नहीं है. இவங்க எல்லாமே இஸ்ரவேல்ல இருந்து எகிப்துல இருந்து புறப்படும் முந்தி எல்லாரும் ஆபிரகாம் சொன்ன கட்டளை அப்படியே நடந்து வந்தாங்க. ये सारे लोग मिस्र में थे जब बाहर निकलने के पहले तक अब्राहम के जो वाग्दान दिया उसी में वो चलकर आ रहे हैं. ஆபிரகாம் சந்ததி தான் இந்த ஏகதேசம் 20 லட்சம் பேர். अब्राहम का संतान तकरीबन 20 लाख लोग हैं. எகிப்துல இருக்கும்போது எல்லாம் செய்திருக்காங்க. मिस्र में जब थे वो सब खतना कर चुके हैं. நமக்கு தெரியும் மோசே அந்த ராணி பார்த்த உடனே சொல்லிட்டா இது எபிரேய பிள்ளையாண்டா. मूसा को देखकर वो रानी ने कह दिया ये तो हिब्रू का लड़का है. இப்ப இல்ல விவரம் என்ன சொல்றாரு அப்படின்னா इसमें क्या बताता है हमें? ஆண்டவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் வாசித்தாலே நமக்கு புரிஞ்சுக்கிடும். प्रभु क्या बताता पढ़ेंगे तो मालूम அடுத்த होगा. வசனத்தை வாசிங்க. उसके बाद वाला वचन அப்பொழுது யோசுவா அப்பொழுது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்தசேதனம் ஒரு பண்ணினான். குறிப்பிட்ட ஏரியால ஒரு பிளேனா ஒரு மைதானத்துல இதை செய்ய சொல்றாரு. एक खुले जमीन पर इस बातों को करने के है. 4வது வசனம் யோசுவா இப்படி விருத்தசேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னார்? क्यों इस बातों को प्रभु से करने के लिए कहा? முழுசு வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அடுத்து எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்தசேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். हिंदी में 5वां वचन पढ़ सकते हैं. जो पुरुष मिस्र से निकले थे उन सबका तो खतना हो चुका था, परंतु जितने उनके मिस्र से निकलने पर जंगल के मार्ग में उत्पन्न हुए उनमें से किसी का खतना हुआ नहीं ஆனா था. எதனால இதை செய்ய சொல்கிறார்? क्यों इसे करने के लिए कहता है? அடுத்து இப்ப என்ன நடக்க போகுது? अब इसके बाद क्या होने वाला है? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். कानान के नगर में वो प्रवेश करने அந்த वाले हैं. இடத்துக்கு பேரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். वो जगह का नाम है वाग्दान किया हुआ स्थान. இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை ஆபிரகாம்ட்ட கர்த்தர் முதலாவது சொல்லும்போது ये वाग्दान का स्थान के बारे में अब्राहम को प्रभु कहते समय நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष करूंगा, உனக்கும் எனக்கும் உள்ள
இந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். तेरे और मेरे जो विश्वास के चिन्ह रूप में ये खतना तुझे करना है. இதுதான் இஸ்ரவேலர் ஆபிரகாமுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. यही अब्राहम और प्रभु का एक वाचा है. நீ விசுவாசிதான், तू विश्वासी है, நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், मैं तुझे स्वीकार रहा हूँ. விசுவாசம் ரொம்ப பெரியது, तेरा विश्वास बहुत बड़ा है, ரொம்ப மகிமையான ஒரு நம்பிக்கை நீ வைத்திருக்கிறாய். बहुत बड़ा भरोसा तूने मुझ पे रखा இதை है. நீ நிரூபித்து காண்பிக்க ஒரு அடையாளமாக என்ன செய்யணும் அப்படின்னா நீ விருத்த சேதனம் பண்ண पर வேண்டும். इसे तू पक्का करके दिखाने के लिए एक चिन्ह के रूप में इसे तू खतना இது करना है. அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ये चिन्ह के रूप में दिया गया ஆனால் है. இது மகிமையானது, மேன்மையானது. पर ये महिमा का है और मेनमा का है. இத எல்லா யூதர்களுமே செய்திருக்காங்க. इसे सारे यहूदियों ने किया है. ஆனா எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு, पर मिस्र से बाहर आने के बाद, வனாந்திரத்துல வந்த பிறகு இதை யாரும் செய்யல. जंगल में आने के बाद कोई किसी ने ऐसे किया नहीं. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? ஞானஸ்தானம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. बपतिस्मा नहीं लिया जैसा. செங்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்க. लाल समुद्र में बपतिस्मा हुआ. அந்த பழைய ஏற்பாட்டு முறைப்படி ஆண்டவருடைய கட்டளைக்கு இவங்க வந்து கீழ்ப்படியல. पुराने नियमों के अनुसार परमेश्वर का वो आज्ञा का इन्होंने पालन नहीं किया. சரி, ஏன் ஆண்டவர் இதை சொல்லல அவங்ககிட்ட? முதலாவது, क्यों परमेश्वर ने पहला इन्हें नहीं बताया? நம்ம நிறைய காரியங்களை பார்த்தா ஆண்டவர் அடிக்கடி சில காரியத்தை எல்லாம் சொல்ல மாட்டார். हम बहुत सारी चीजों को देखेंगे, प्रभु बहुत सारी बातों को नहीं बताता है. கட்டளையாக கொடுத்துட்டாரு, उसे आज्ञा के रूप में दे दिया அதை है, நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். उसको हम पालन करना है. இப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், अभी हम प्रभु को स्वीकार लिए, ஞானஸ்தானம் எடுத்தோம், बपतिस्मा ले लिए. நமக்குள்ள ஒரு ஏவுதல் வருது, நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை இன்னும் நம்ம விசுவாசிக்கணும், நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம உள்ளத்துல அப்படியே கர்த்தர் ஏவுகிறார். हमारे अंदर एक विचार आता है, मैं प्रभु को और विश्वास में बढ़ना है, प्रभु को देना. ये सब प्रभु हमारे अंदर से वो बातों को करता है. இப்ப இதுல நம்ம எதையாவது ஒண்ணு விட்டுட்டோன்னு வைங்களேன், अगर इसमें कोई बातों को हमने छोड़ दिया तो நீ சொன்னியா ஏன் செய்யலன்னு சொல்ல மாட்டார். तूने तो वादा किया था, तूने क्यों नहीं किया, ऐसा नहीं நம்மள कहेगा. உணர்த்துவார். हमें एहसास दिलाएगा. ஆண்டவர் அடிக்கடி என் ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடுவது இல்லை. प्रभु ने कह दिया, मेरी आत्मा हमेशा इंसान के साथ युद्ध नहीं करे. நம்மளா என்ன செய்யணும்? ஆண்டவரை முந்தி அன்பு கூறணும். हम पहला आकर प्रभु से प्रेम करना நம்ம है. முதலாவது ஆண்டவருக்கு பின்னால போகும்போது என்ன உடன்படிக்கை செய்தோமோ அதை நம்ம கடைபிடிக்கணும். हम परमेश्वर के पीछे जाते समय जो वाचा बांधा उसे हम जो है पालन करना है. நல்ல தண்ணி கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, நல்ல பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. अच्छा पानी मिला, खाना मिला, अच्छा सुरक्षा, सब कुछ था, ஆனா உடன்படிக்கைய செய்யல. पर वाचा को नहीं किया. ஆகவே இவங்க எல்லாருமே தேவனுடைய சமூகத்துல ஒரு குறை உள்ளவர்கள். इसीलिए ये सारे लोग प्रभु के नजर में एक कमी वाले लोग हैं. இந்த குறை உள்ளவர்கள் கானான் தேசத்துக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள போக கூடாது. ये एक कमी वाले कानान देश जो वाचा किया हुआ शहर में नहीं जा அது सकते. உள்ள போறதுக்கு முந்தி இவங்க என்ன செய்யணும்? ஆபிரகாமுடைய அந்த வம்சத்துல இவங்க சேர்ந்த மாதிரி தங்களை ஒப்பு கொடுக்கணும். उस नगर में जाने के पहले ये लोग अब्राहम के उस वंश में वापस से मिलने जैसा कार्य को करना है. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இது கண்டிப்பா ஆண்டவருடைய உடன்படிக்கை செய்துதான் ஆகணும். इसलिए पुराने नियम में कैसे भी ये परमेश्वर का वाचा है, इसे करना ही है. செய்யாததுனாலதான் ஆண்டவர் திரும்பவும் எல்லா ஆண் மக்களையும் விருத்த சேதனம் பண்ண வைத்தார். अगर नहीं किया, इसीलिए प्रभु ने फिर से सारे लड़कों को जो है खतना करवाया. இப்போ ரெண்டு இடத்தை இவங்க பாஸ் பண்ணணும். दो जगह को ये पार करना है. ஒன்னு எரிகோ, एक एरिगो है, யோர்தான் நதி. योर्दान नदी இந்த है. ரெண்டையும் கடந்தாச்சுன்னா எங்க வந்தாச்சு? ये दोनों को पार कर दिया तो कहाँ पर आ जाएंगे? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்தாச்சு. वागदान किया हुआ नगर पे आ जाएंगे. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இவங்க வாக்கு கொடுக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாக்கு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை கேட்டு परमेश्वर ने वागदान दिया, इन्होंने भी वागदान सुना, अब्राहम ने वागदान को स्वीकार அதை कर நிரூபிச்சு எல்லாம் நடந்துட்டாங்க. उसको सब पूरा कर दिया. ஆனா இந்த வனாந்திரத்துல அதை செய்யல. पर इस जंगल के मार्ग में उन्होंने इसे किया नहीं. ஆண்டவர் கண்டிப்பா நீ செய்யணும் அப்படிங்கிற. प्रभु कहता तो इसे कैसे भी करना है. இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடலாம். इससे हम एक बात को समझ सकते हैं, எதனால இந்த ஜனங்கள் இப்படி அசால்ட்டை விட்டுட்டாங்க? क्यों इस बातों को लोगों ने छोड़ दिया. சரி, ஆண்டவர் 40 வருஷம் சொல்லவே இல்லையே. प्रभु ने भी 40 साल तक उसे कहा नहीं है. எதனால சொல்லல? क्यों नहीं कहा. ஆனா ஒரு கூட்டம் செய்த அங்க இருந்து விருத்தசனம் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க. पर एक जो वहां से खतना करके आया था, அவங்கள பற்றி 4வது வசனம் சொல்லுது, उसके बारे में 4था वचन कहता है, எகிப்திலிருந்து இருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே மாண்டார்கள். मिस्र में से निकले हुए सारे जवान सैनिक वो मिस्र से निकलने के बाद जंगल में मर चुके हैं. விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலும் அவிசுவாசத்தினால செத்து போனார்கள். खतना किए हुए थे पर अविश्वास की वजह से मर गए हैं. அவங்களே சொல்லுதாங்க, उनको खुद कहते हैं, எதனால நீ எங்களை இங்க கூட்டிட்டு வந்த? क्यों आप हमें यहाँ पर लेके आए? நாங்க அங்கே இருந்திருப்போமே. हम तो वहीं पर रह जाते थे. இப்படி அவங்க புறப்படும்போது
புறப்பட்டாலும் அதுக்கு இடையில வந்து அவிசுவாசத்தோட பேசுறாங்க. वहां पर बाहर निकले तो भी वहां पर अविश्वास से बातें करते हैं। அவிசுவாசம் ரொம்ப மோசமான ஒரு காரியம். अविश्वास बहुत बुरी बात है। விசுவாசம் ரொம்ப முக்கியம். विश्वास बहुत अहम है। அது என்ன விசுவாசம்? वो क्या विश्वास है? என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை குறை இருக்கலாம், मेरे जीवन में कमियां हो ஆனா सकती है, தேவன் பூரணமான நிலை पर உள்ளவர். परमेश्वर परिपूर्णता है, அவரை நான் நம்பணும். उस पे मैं भरोसा அவர் करना என்ன है। போல இல்ல. वो मेरे जैसा नहीं है। அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனை எல்லாம் வித்தியாசமானது. उसका विचार, उसका सोच सब अद्भुत है। அவர் என்னை கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். वो मुझे कैसे भी स्वीकार लेगा। அந்த நம்பிக்கையோட நான் போகும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். वो भरोसे के साथ जब हम जाएंगे तब हमें ஆனா आशीष அந்த है। நம்பாததுனால उस पे भरोसा नहीं करते வழியிலே हैं। வந்த யூத ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டாங்க. बीच में आए हुए यहूदी सब जो है नाश किए ஆனா गए। இப்போ ஒரு சந்ததி போடும். पर अब एक संतान अंदर जाना है। இவங்களை தேவன் நினைத்தபடி அந்த உடன்படிக்கையை செய்ய சொல்லுகிறார். प्रभु जैसा सोचा था वैसे ये वाचा को उनके द्वारा करने रखता है। ரோமர் 3வது அதிகாரத்துல रोमियो का किताब 3 अध्याय में அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். प्रेरित पौल के द्वारा प्रभु एक बातों को लिख कर रखा है। ரோமர் 3வது அதிகாரம் रोमियो का पत्री 3 अध्याय 9, 10, 11வது வசனம் வாசிக்கலாம். 9, 10 और 11 पढ़े। ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தரப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாக்கிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் வழி விலகி போனாங்க. सारे लोग अपने मार्ग से भटक गए ஆனா थे। இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? पर अभी प्रभु क्या करता है? எல்லாரும் பாவம் செய்ததனால सारे लोगों ने पाप किया। इसीलिए 23வது வசனம் சொல்லுகிறது, 23वां वचन कहता है எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். सारे लोग पाप करके प्रभु की महिमा को खो दिए हैं। இப்போ கர்த்தர் சொல்கிறார், अब प्रभु कहता है நான் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறேன். मैं मुफ्त में प्रभु के अनुग्रह के द्वारा मसीह यीशु के अंदर धर्मी ठहराया जाता हूँ। இப்ப நம்மளை பற்றி சொல்றார், நீங்க வந்து இலவசமாக மீட்கப்பட்டுட்டீங்க. अभी हमारे बारे में कहता है आप मुफ्त में छुड़ाए गए ஆனா हैं, விருத்தசேதனை நீங்க பண்ணல. पर आपने खतना नहीं किया। இப்போ பவுல் நிறைய காரியங்களை இங்க விவரமா பேசுகிறார். अभी पौल बहुत सारी बातों को यहाँ पर बताता है। 4வது அதிகாரத்துல 4 अध्याय में ஆண்டவர் 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहता है இந்த பாக்கியம், அதாவது பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு பாக்கியம், ये बड़ा सौभाग्य जो पाप क्षमा किया हुआ भाग्य இது யாருக்கு கிடைக்கும்? ये किसे मिलेगा? விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கா, விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கா? खतना किए हुए लोगों को या नहीं खतना இது हुआ उनको? இஸ்ரவேலருக்கா இல்ல ये புறஜாதிகளுக்கா? अन्य लोगों के लिए या इजरायलियों के लिए? அவர் என்ன சொல்றார் பாருங்க, वो क्या कहता है? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் எண்ணப்பட்டு சொன்னாலும், अब्राहम विश्वास के द्वारा धर्मी ठहरा तो भी। 10வது வசனம் வாசிப்போம். 10வது வசனம், 10वां वचन அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. जैसा लिखा है, कोई धर्मी नहीं, एक भी नहीं, कोई समझदार नहीं। 4 में 10 4 में 10 4 तो वह कैसे गिना गया? खतने की दशा में या बिना खतने की दशा में? खतने की दशा में नहीं, परंतु बिना खतने की दशा में। उसने खतने का चिन्ह पाया कि उस विश्वास की धार्मिकता पर छाप हो जाए जो उसने बिना खतने की दशा में रखा था। இப்போ புதிய ஏற்பாட்டுல உள்ள ஜனங்களை பார்த்து பவுல் பேசுகிறார். अब नए करार के लोगों को देखकर पौल कहता நீங்க है ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிராதங்க, आप ऐसे घबराइए मत, ஐயோ நம்ம அதை செய்யலையே நினைக்காதங்க. हमने ये बात किया नहीं ऐसा मत सोचिए। ஆனா நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆள் வந்து ஆபிரகாம். पर हमारे लिए सबसे अहम व्यक्ति अब्राहम है। அவர் மூலமாக தான் தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். उसके द्वारा ही परमेश्वर अपनी मर्जी को प्रकट करता அவருடைய है। சந்ததியில கிறிஸ்துவாக தேவன் வெளிப்பட்டார். उसकी संतान में मसीह के रूप में यीशु प्रकट ஆனா हुआ। இந்த தீர்மானம் ஆண்டவர் எடுக்கும்போது, पर ये स्थिति जब लेते समय प्रभु ஆபிரகாம் விருத்தசேதனம் பண்ணியிருந்தாரா பண்ணலையா? अब्राहम ने खतना किया था कि नहीं किया था? பண்ணல. वो नहीं किया था। அப்ப தேவன் முதலாவது ஆபிரகாம விருத்தசேதனம் எல்லாம் பண்ணணும்
அப்பதான் நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லல. तो प्रभु ने तो अब्राहम को तो खतना करेगा तब तेरे साथ मैं वाचा बांधूंगा ऐसा नहीं அவர் कहा। கிருபையாக இலவசமாக அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். वो अनुग्रह से मुफ्त में उसको एक उद्धार दिया। என்ன ரட்சிப்புன்னா, क्या उद्धार है? ஆபிரகாமே நீ என்ன நம்பினா अब्राहम तू मुझ पे भरोसा कर रहा நான் है, சொல்லுகிற இடத்துக்கு போனா உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं जो बताता हूँ उस नगर में जाएगा तो मैं तुम्हें அந்த आशीष करूंगा। தேசத்தை உனக்கு தருவேன். उस देश को मैं तेरे लिए இது दूंगा। வார்த்தையினால கர்த்தர் சொன்னார். ये अपने जबानी से प्रभु ने कह दिया, இதுதான் சத்தியம். यही सच्चाई ஆனா है। திரும்ப पर फिर से இஸ்ரவேல் ஜனங்களுடைய அறியாமை, அதாவது அவங்களுடைய கீழ்ப்படியாமை, इजरायली लोगों का अनजान या उनका न सुनने के वजह से அதுக்கு தான் அடையாளமாக விருத்த சேதனம் அவங்களை பண்ண சொல்றாரு. उसके चिन्ह के रूप में उन्हें खतना करने के लिए रखा விருத்த है। சேதனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? खतना किसके लिए दिया गया है? எல்லாம் குறை உள்ளவங்க, आप सब कमी है, எல்லாம் பாவிகள், आप सब पापी है, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணும். आप प्रभु के साथ वाचा बांधना है, அப்பதான் தேவன் உங்களை கிருபையாக ஆபிரகாம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். तब प्रभु अनुग्रह से अब्राहम का पुत्र நீங்க करके ஆபிரகாம் स्वीकार- பிள்ளையா வரணும்னா விருத்த சேதனம் பண்ணணும். आप अब्राहम का पुत्र बनकर आना है तो आपको खतना करना है। ஆகவே எல்லாரும் செய்தாங்க, அது கண்டிப்பா சட்டம், அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. इसलिए सारे लोगों ने किया, वो कानून था और उसको सबने पालन அது किया உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. और वो उनको विजय दिया। தாவீது கூட சொல்லுகிறார், दाऊद खुद कहता है, நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், मैंने वाचा बांधा है, தேவன் என்னோடு இருப்பார். इसलिए प्रभु मेरे साथ இந்த रहेगा। கோலியாத்து என்னை ஒண்ணும் செய்ய यही முடியாது. गोलियत मुझे कुछ நான் नहीं कर सकता। உடன்படிக்கை செய்தபடினால தேவ பிரசன்னம் என் கூட இருக்கும். मैं वाचा बांधा हूँ इसलिए प्रभु की प्रसन्नता मेरे साथ रहे। ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது पर नए करार में आते இயேசு समय கிறிஸ்து அந்த ஆபிரகாமுடைய ஸ்தானத்தை காட்டிலும் மகிமையான ஸ்தானத்துல வந்து நிக்கிறார். यीशु मसीह उस अब्राहम के स्थान से अधिक महिमा के स्थान में आकर खड़ा। ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். अब्राहम प्रभु पे विश्वास किया, அவருடைய நம்பிக்கையை விருத்த சேதனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். उसके भरोसा को उसने खतना के रूप में प्रकट किया। ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல पर हम नए करार में நம்ம என்ன செய்கிறோம்? हम क्या करते हैं? இயேசுவானவரை விசுவாசித்தோம். यीशु मसीह पे विश्वास இப்ப இதை करते हैं, அடையாளப்படுத்துவதற்கு, उसको चिन्ह के रूप में இதை दिखाने के लिए, நிரூபிப்பதற்கு, उसको दिखाने के लिए அதுதான் ஞானஸ்நானம். उसके लिए बपतिस्मा है। இப்ப விருத்த ஸ்தானம் இருக்கிற இடத்துல பேப்டிஸ்டா வந்துட்டு, अभी खतना के स्थान पे बपतिस्मा आ गया है। விருத்த சேதனம் ஒரு சரீரத்துல ஒரு உடன்படிக்கை. खतना शरीर में एक प्रभु के प्रति वाचा बांधता है। புதிய ஏற்பாட்டுல வரும்போது पर नए करार में आते முழு समय சரீரமும் தண்ணியிலே அடக்கம் பண்ணப்படுகிறது. पूरा शरीर पानी में दफनाया जाता है। முழு சரீரமும் தண்ணியிலிருந்து எழும்பும் போது கிறிஸ்து அவனை புதிய மனிதனாக மாற்றுகிறார். पूरा शरीर जब पानी से बाहर आता है, मसीहा उसको एक नए व्यक्ति के रूप में बना இதுல देता है। சொல்கிறார் பவுல், अब पौल कहता है, மேலும் விருத்தசனம் இல்லாத காலத்தில் फिर भी खतना के न होने के समय அவன் में விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாகத்தான் இந்த காரியத்தை वो செய்தார். विश्वास के द्वारा जो धर्मी का मोहर के रूप में ये बातों को किया है। புதிய ஏற்பாட்டுல வரும்போது என்ன சொல்றார் और பாருங்க. नए करार में आते समय क्या कहता है? ரோமர் 2வது அதிகாரத்துல रोमियो का किताब 2 अध्याय में அவர் என்ன சொல்றார் பாருங்க, 26வது வசனம், 26वां वचन, மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் और जो खतना नहीं किया हुआ நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால், व्यवस्था के अनुसार की सारी सच्चाई को उसने पालन किया तो அதாவது இயேசுவானவரை நம்புகிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது, ஒரு கிறிஸ்தவனாக வாழுகிறது. यीशु मसीह को स्वीकारना, उसके किए हुए बातों का पालन करना, एक मसीह के रूप में जीना। அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் எனப்படும் அல்லவா? उनका खतना नहीं किया हुआ खतना कहलाया जाएगा। இதுல இன்னும் கொஞ்சம் விவரமா அவர் சொல்லும்போது इसमें और अच्छे से बताते समय 28வது வசன வாசிக்கலாம். 28वां वचन उसी में पढ़ेंगे। ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் அல்ல, அடுத்த வசனம் வாசி. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. क्योंकि यहूदी वह नहीं जो प्रगट में यहूदी है, और न वो खतना है जो प्रगट में है और देह में है, पर यहूदी वही है जो मन में है, और खतना वही है जो हृदय का और आत्मा में है, न कि लेखा का। ऐसे की प्रशंसा मनुष्य की ओर से नहीं परंतु परमेश्वर की ओर से होती है। இப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு? प्रभु हमें देखकर क्या कहता உன்னுடைய है? இருதயத்துல
நீ விருத்தசேதனம் பண்ணணும், तेरे हृदय में तुझे खतना करना है, உடன்படிக்கை செய்யணும். वाचा बांधना நான் है। ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், मैं प्रभु आपका बच्चा बनकर உம்முடைய हूँ, சித்தத்துக்குள்ளாக நான் நடப்பேன். आपकी मर्जी में मैं चलूंगा। இதை ஆண்டவர் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க திரும்ப இதை செய்யுங்க அப்படிங்க. प्रभु इजरायली लोगों को देखकर कहता फिर से तुम्हें इसे करना है। இது எல்லா கிறிஸ்தவங்களும் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? ये सारे मसीहाई लोग क्या करना है? தினமும் தினமும் தேவனோட ஒரு ஒப்புரவாகுதல். प्रभु के पास हर दिन एक वाचा बांधना है। தினமும் நான் தேவனோட ஒப்புரவாகணும், प्रभु के पास जाकर अपने आप को कबूल करना है। தினமும் நாம் தேவனோட ஜெபம் பண்ணணும். हर दिन मैं प्रभु से प्रार्थना करना है, ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை தான் உடன்படிக்கை அப்படிங்கிறார். क्योंकि प्रभु ऐसे महिमा के बातों को ही वाचा कहता है। இந்த உடன்படிக்கை செய்த பிறகுதான் ये वाचा बांधने के बाद ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறார், யோசுவா 5வது அதிகாரத்துல प्रभु उनको देखकर कहता है, यहोशुआ का किताब 5वां अध्याय में அந்த 8வது வசனம் சொல்கிறது, वो 8वां वचन कहता है, ஜனங்கள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு सारे लोग खतना करने के बाद அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். वो ठीक होने तक अपने अपने घर में वो बसे हुए थे। இப்ப எல்லா யூதர்களுமே அந்த இடத்துல தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை புதுப்பித்தார்கள். सारे यहूदी उस जगह पर अपने आप को प्रभु के हाथों में सौंप कर नए बने। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, கர்த்தர் யோசுவாவின் 9வது வசனம், प्रभु यहोशुआ को देखकर 9वां वचन, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. இப்ப இந்திய में तब यहोवा ने यीशु से कहा, तुम्हारी नामधराई जो मिस्रियों में हुई है उसे मैंने आज दूर किया है। इसी कारण उस स्थान का नाम आज के दिन तक गिलगाल पड़ा है। இந்த காரியத்தை செய்த முடிச்ச உடனே கர்த்தர் சொல்றார், इस बातों को करते ही प्रभु कहता है, உங்களுக்கு மேல இருந்த ஒரு நிந்தை, ஒரு அவமானம் தள்ளி விட்டுட்டேன். तेरे ऊपर एक निंदा एक अपमान था, उसको मैंने निकाल दिया। சாத்தான் उங்களை குற்றப்படுத்த முடியாது. अभी शैतान आपको दोषी नहीं ठहरा நீங்க सकता। உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்க. अभी तुमने अपने आप को सौंप दिया है। ஆபிரகாமுடைய சந்ததியில நீங்க வந்துட்டீங்க. अभी अब्राहम के संतान में तुम आ गए हो। இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, अब आप क्या करना है? எகிப்தை விட்டு வெளியே வரும்போது என்ன செய்தாங்க? मिस्र से बाहर आते ही क्या किया था? பஸ்காவை ஆசரித்தாங்க. उन्होंने बस्का को जो है खाया था। இப்போ நீங்க கானான் உள்ள போக போறீங்க. अभी एक कानान के नगर में जाने वाले हैं। இதே காரியத்தை இன்னும் நீங்க செய்யுங்க அப்படிங்க. इस बातों को फिर से आप तुम्हें करना है। அதுதான் 10வது வசனம் சொல்லுகிறது, उसी में 10वां वचन कहता है, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இருந்து इस्राएली के पुत्र गिलगाल में रहकर மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவின் சமமான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். उस महीने के आखिरी दिनों में वहां पर वो फसह उनको उन्होंने ये मान लिया था। அதாவது அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள். उस वाचा को नया करके ले இப்ப लिया। எல்லாரும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள வந்துட்டாங்க. अब सारे लोग प्रभु के वाग्दान में आ அது गए। மட்டுமல்ல, அவங்க பஸ்காவை ஆசரித்தார்கள். वो केवल ने उन्होंने फसह को भी मान लिया था। பஸ்கானா என்னது? फसह मतलब क्या है? புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்கிறது. बिना खमीर का रोटी के साथ मेमने के मांस को खाना। இது நடந்த பிறகு அந்த ஊர்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ये होने के बाद उस नगर में एक बड़ा सा बदलावट हो गया। இன்னும் நடக்கல, நடக்க போறத முதலே இதுல எழுதியிருக்கு. वो होने वाली बातों को यहाँ पर लिखा है। இப்போ எரிகோவை தாண்டணும், अब एरिगो को पार करना है, ரெண்டாவது யோர்தானை தாண்டணும், योर्दान नदी को भी पार அதுக்கு करना है। பிறகுதான் ஒரு காரியம் நடக்கிறது. उसके बाद एक वहाँ पर அது बात होगी। முதலாவது 5வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 5वां अध्याय में क्या क्या कहा है? பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் फसह का वो दूसरे दिन में அவள் தேசத்தினுடைய தானியத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் கதிர்களையும் அவங்க சாப்பிட்டாங்க. वो देश के उस दान को बिना खमीर का वो रोटी को उन्होंने खाया है। அடுத்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறுநாளிலே மன்னா பெய்யாமல் நின்று விட்டது. फिर दूसरे दिन से आसमानी रोटी मन्ना आना बंद हो गया। இப்போ அவங்க கானான் தேசத்துல தான் போய் சாப்பிட போறாங்க. अब ये सीधे कानान नगर में जाकर खाने वाले हैं। என்ன இருதயத்துல என்ன இருக்கணும்? अब इनके हृदय में क्या होना है? எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா हम இருக்கணும். सब प्रभु के बच्चे இனி हैं। நான் கர்த்தருக்கு சாட்சியா अब இருக்கணும். मैं प्रभु की गवाही बनकर தேவன் रहना है। நமக்கு தினமும் ஒரு ரொட்டியை தந்தாரு. प्रभु हर दिन हमें रोटी खिलाया था। இனி அந்த வானத்துல இருந்து ரொட்டி வராது. अब आसमान से रोटी नहीं இனி आएगी। நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை, अभी प्रभु
ने दिया जो वाचा है, அவருடைய ஒரு வாசஸ்தலம் அங்க இருக்கு. उनका एक निवास स्थान वहां पर है। தினமும் நீங்க என்ன செய்யணும்? अब हर दिन आप क्या करना? நாடோடு மாடி ஓட வேண்டாம். अब जो परदेशी के माने भटकना நல்ல नहीं है, இடத்துல குடியிருங்க. एक अच्छे नगर में बसना है, ஆனா தெய்வ சமூகத்தை நீங்க மறக்கவே पर கூடாது. प्रभु के हुजूर को आप बोलना नहीं है। அத உறுதிப்படுத்துறதுக்கு தான் கடைசி அந்த பஸ்காவை அவங்க செய்தாங்க. उसे स्थिर करने के लिए ये आखिरी फसह को प्रभु उनसे कराता பஸ்கா है। சாப்பிட்ட பிறகு நிறைய அதிசயம் அற்புதங்களை அனுபவித்தார்கள். ये फसह को खाने के बाद बहुत सारे अद्भुत और आश्चर्य बातों को देखा। முதலாவது எரிகோவினுடைய கோட்டை தகர்ந்தது. पहला एरिगो का जो दीवार वो टूट कर गिर गया। அதுக்கு யோர்தான் நதி அவங்க கடந்தாங்க. फिर योरदान नदी को उन्होंने पार किया। அதுக்கு பிறகு தான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. उसके बाद कानान नगर के अंदर प्रवेश करते हैं। பிரவேசித்தது அங்க இருந்து புறப்பட்டதுல ரெண்டே பேர் தான். प्रवेश किया, वहां से जो मिस्र से निकले 2 ही लोग हैं, காலேப் யோசுவா. कालेब और योशुआ। வேற யாரும் அங்க ஆளுகள் வரல. और कोई वहां पर नहीं आए, ஆனா ஒரு ஆளு செத்து போய் போனாங்க. पर एक व्यक्ति मरकर उसे लेके गया। டேனியல் சொன்னா ஒரு ஆளு செத்து போய் போயிச்சலாம் உள்ள. एक आदमी और मरकर वहां से चले गया। वैसे यूसुफ, யோசேப்பினுடைய சரீரம் போகுது. यूसुफ का शरीर भी वहां जाता है। அங்க இருந்து புறப்பட்டதுல वहां से निकले हुए ரெண்டு பேரும் உயிரோட போறாங்க, ஒரு ஆளு செத்து போய் உள்ள கொண்டு வராங்க. 2 जो है जीवित जा रहे हैं, एक मरा हुआ जो उनका शरीर மற்றவங்க लेके। எல்லாம் வனாந்தரத்துல பிறந்தவங்க. बाकी सब जो नए जो जंगलों में पैदा हुए थे, அவங்களுக்கு எகிப்துல நடந்த காரியம் நிறைய தெரியாது. उनको मिस्र में हुई वो कुछ बातें पता नहीं है। ஆனா இப்போ அவங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து पर अब वो परमेश्वर की आज्ञा को அந்த मानकर, பஸ்காவை ஆசரித்து उस बस्का को मानकर கானான் உள்ள अब போறாங்க. कानान नगर में जा रहे हैं। பஸ்கா அவங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்தது. बस्का उनके लिए एक बड़ा सा छुटकारा दिया। அவங்களுக்கு மேல இருந்த நிந்தையை எடுத்து போயிட்டு उनके ऊपर का वो शर्म को निकाल दिया। அவங்களுக்கு மேல யாரெல்லாம் போஜ் பண்ணாங்களோ அந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து उनके ऊपर जो बोझ लगा रहे थे वो सब बंधन प्रभु ने उसे तोड़ दिया। தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. प्रभु ने एक बड़ा सा छुटकारा दिया। அதுதான் புதிய ஏற்பாடுல இயேசுவானவர் அது பக்கா உறுதியாக வெளிப்படுத்தினார். पुराने नियम में यीशु मसीह ने पक्का उसे स्थिर किया है। கல்வாரி சிலுவையில ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பும்போது कलवारी क्रूस में प्रभु मर कर जी उठने के எல்லா बाद ஜனங்களுக்குமே அது ஒரு பெரிய விடுதலையாய் கொடுக்கப்பட்டது. सारे लोगों के लिए एक बड़ा सा छुटकारा के रूप में प्रकट எல்லாருக்கும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் हुआ। इस दुनिया में जितने लोग हैं सबके लिए அதை நம்ம உறுதிப்படுத்தி காண்பிப்பது தான் நம்ம ராபோஜனம். उसे हम स्थिर कर उसे दिखाना है, वो प्रभु भोजन है। ராபோஜனத்துல நம்ம இருதயத்துல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். प्रभु भोजन में हमारे हृदय में हमारा एक विचार होना है। இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். यीशु मरकर जी उठा है, மரணம் அவரை அழிக்கவில்லை. मृत्यु उसे नाश नहीं किया, எனக்காகத்தான் அவர் மரிச்சாரு. मेरे लिए वो मारा ஆனா गया। என்னைய திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் உயிரோட पर வந்துட்டாரு. मुझे फिर से जिलाने के लिए वो वापस से आ गया வருவேன்னு சொல்லியிருக்கிறார். और फिर से आऊंगा அவர் करके। கண்டிப்பா வருவாரு. वो जल्दी शीघ्र आएगा, அது வரைக்கும் நான் இதை விடவே கூடாது. तब तक मैं इसे छोड़ना नहीं இந்த है। விசுவாசத்தை நான் வளர்க்கணும். इस विश्वास में मैं बढ़ते रहना है। யோசேப்பு மரண அடையும் போது சொல்லுகிறார், क्योंकि यूसुफ मरते समय कहता है, தேவன் உங்களை சந்திப்பார். प्रभु तुम्हें एक दिन मुलाकात கண்டிப்பா करेगा, சந்திப்பார். कैसे भी मुलाकात அப்பொழுது करेगा। என் சரீரத்தை நீங்க கொண்டு போன तब मेरे शरीर को भी तुम्हें लेके जाना है। அவருடைய வார்த்தை அப்படியே நடந்துட்டு उसका बोला हुआ शब्द ऐसे ही पूरा हो गया। இயேசுவானவர் சொன்ன வார்த்தை நடக்க போகுது. यीशु ने कहा वो बात भी पूरा होगा, திரும்பி வருவேன். मैं फिर से आऊंगा, திரும்பி வந்து நான் எங்க இருக்கிறேனோ அங்க உங்களை நான் கொண்டு मैं போயிருவேன். फिर से आकर मैं जहाँ रहता हूँ वहां तुम्हें लेके அதுதான் நம்முடைய जाऊंगा। கிறிஸ்தவத்தின் சாட்சியான ஒரு அடிப்படையான நல்ல ஒரு விசுவாசம். वही हमारा मसीहा का एक अहम विश्वास है। நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்துல வெளிப்படணும். हमारा भरोसा विश्वास में प्रकट होना है। ஆண்டவருடைய வார்த்தை அந்த ரொட்டியில அந்த திராட்சரசத்துல கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். प्रभु का वचन उस रोटी उस दाख रसम मसीह उसमें प्रकट होता है। பேப்டிஸ்ட் எடுக்கும்போது நம்ம தண்ணிக்குள்ள मुंगुदோம். जैसा बपतिस्मा लेते समय हम पानी के अंदर डुबाए அந்த जाते தண்ணி हैं, நம்மள என்ன செய்து ஒண்ணும் பண்ணல. वो पानी हमें कुछ नहीं करता है। ஆனா வார்த்தையின்படி வசனத்தின்படி நாம் இறங்கும்போது வசனத்தின்படி நம்ம நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். वचन के अनुसार जब उस पानी में हम उतरते हैं वो वचन हमें धर्मी बना ஆனா देता வெளியே है, தெரியல. पर बाहर से दिखाई नहीं நிக்கோதேமுட்ட देता। கர்த்தர் அப்படிதான் சொன்னார். निकोदेमुस से प्रभु ने ऐसे कहा, காற்று அடிக்கிறத உணர முடியும் ஆனா பார்க்க முடியாது. हवा तेरे पे लग रहा है तो एहसास कर सकता है पर उसे देख नहीं सकता। ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். आत्मा से जन्म लेने वाला भी ऐसे ही है, அப்ப நமக்கும் தெரியணும். तो हमें भी நான் पता है। மறுபடியும் பிறந்தவன். मैं फिर से जन्म लिया हूँ, உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். मैंने वाचा बांधा हुआ हूँ, சாதாரண ஒரு ஆள் அல்ல. मैं साधारण व्यक्ति நான் नहीं हूँ,
தேவனுடைய ஜனமா मैं இருக்கிறேன். प्रभु का दास हूँ। நான் சண்டே ஒரு சிலர் சபைக்குள்ள வரும்போது பார்த்தா कलिसिया में रविवार को एक दो जन आते समय कलिसिया में देखेंगे நான் तो ஒரு சிலரை பார்ப்பேன். मैं एक दो को देखता हूँ, அம்மா அப்பா வீட்டுக்கு போங்கல அப்படி ஒரு நல்ல சந்தோஷமா வராங்க. जैसे माँ पिताजी के घर में वे लौटते हैं तो कितना खुशी से जाते हैं, वैसे அதாவது நம்ம கர்த்தருடைய இடத்துக்கு போறோம். हाँ, प्रभु के घर में मैं जा रहा நம்ம हूँ, அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போறோம். मेरे माँ या बहन के घर पे मैं जा அப்படி रहा हूँ। ஒரு நல்ல நம்பிக்கை ஆண்டவரே அப்படி கொடுக்கிறார். ऐसा एक अच्छा भरोसा प्रभु ही देता है। அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். वो विचार हम सबको நான் होना है। இயேசுநாதருடைய பிள்ளை. मैं प्रभु का बच्चा हूँ, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். मैंने वाचा बांधा है, வசனத்தினால என்னை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். वचन के द्वारा प्रभु ने मुझे न्याय किया, அவர் சீக்கிரமா வருவார். वो शीघ्र ही आएगा, அதுக்கு வரைக்கும் என்னை அவர் காப்பாற்றுவார். तब तक वो मुझे सुरक्षा देगा। என்னமும் நடக்கட்டும் वो உலகத்துல. दुनिया में कुछ भी क्यों ना हो, தேவன் அந்த இடையூறுக்கும் எல்லாம் நீக்கி என்னை கொண்டு போவார். पर प्रभु ये सारे रुकावटों को निकाल कर मुझे लेके जाएगा। சங்கீதத்தை அடிக்கடி மனப்பாடம் பண்ணுவாங்க நிறைய பேர். भजन संहिता 91 को बहुत से लोग मन पाठ 10,000 करते பேர் हैं, विழுந்தாலும் சரி हजारों 16,000 लोग गिर जाएंगे அது என்னை तो भी அணுகாது. वो मुझे कुछ नहीं होगा। துன்மார்க்கு வருகிற பலனை நான் காண்பேன். दुष्ट की ओर आने वाली वो बातों को मैं अपनी आंखों நான் से சர்ப்பத்தை देखूंगा, மிதித்து போடுவேன். मैं सर्प को कुचल दूंगा। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நமக்கு இருக்கு. ऐसा विश्वास हमारे अंदर होना है, ஒரு பயம் இல்ல, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. बिना डर का जीवन। நம்ம கேட்கணும் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு வேணும். हम मांगना है प्रभु से, मुझे ऐसा चाहिए, அவர் கண்டிப்பா அதை செய்வார். वो सच में वो हमारे लिए पूरा காரணம் करके, கல்வாரி சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு செய்து முடித்தார். क्योंकि कलवारी क्रूस में सारा आशीष प्रभु ने हमारे लिए कर चुका ஒரு है। பெரிய ஆசீர்வாதம் தான். एक बड़ा आशीष है। அந்த ராகாப் கூட சொல்ல பாருங்க, और राहाब भी कहती है, நான் இன்னும் எகிப்துக்கு வரல, मैं अभी तक मिस्र में तो आई ஆனா नहीं, எகிப்துல நடந்ததெல்லாம் நான் पर கேள்விப்பட்டேன். मिस्र में हुए हर एक बातों को मैंने எனக்கு सुना ரொம்ப है, ஆச்சரியமா இருக்கு. मुझे बहुत आश्चर्य लग 40 रहा है। வருடமா நீங்க வருகிற வழியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 40 साल से तुम आने वाले सफर के बारे में मैंने सुना உங்களுடைய है, தெய்வம் தான் தெய்வம். आपका खुदा ही खुदा है। நானும் அந்த தெய்வத்துக்கு பின்னால வர ஆசைப்படுறேன். मैं भी उस खुदा के पीछे आना चाहता அது हूँ, மட்டும்தான் அவருடைய நம்பிக்கை. वो केवल उसका भरोसा था, அவளையே தேவன் மகிமையான இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டார். उसको ही प्रभु महिमा के स्थान में लाकर खड़ा कर நம்முடைய दिया। விசுவாசம் நம்ம என்னெல்லாம் செய்யும்? तो हमारा विश्वास हमारे लिए क्या क्या करेगा? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास दुनिया में विजय दिलाने वाला கர்த்தர் विजय। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை தருவார். प्रभु ऐसा महिमा की आशीष को இதெல்லாம் दे। இவங்க செய்து முடிச்ச உடனே ये सारी बातों को इन्होंने करने के बाद என்ன நடக்குன்னா, क्या होता है? 13வது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா யோசுவா எல்லாம் செய்து முடிச்சாச்சு. 13 वचन में देखेंगे यीशु ने ये सारी बातों को कर दिया। அவரு இப்போ என்ன நடக்க போகுது? अब क्या होने वाला है? அதாவது இந்த எரிகோவை கடந்து போகணும். अभी एरिगो को इनको पार करना है, ஆனா திடீர்னு அவர் பாக்காரு, அங்க ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி மேன் வந்து நிக்கிறார். पर अचानक वो देखता है वहाँ एक बड़ा शूरवीर आकर खड़ा रहता है, இவரு பெரிய தைரியம் உள்ள ஆளு தான். पर ये एक धैर्य व्यक्ति है। இவர் நேரே போய் ஒரு கேள்வி ये கேட்கிறாரு. सीधे जाकर एक बातों को पूछता है, ஆண்டவர் வந்து மகிமையான ஒரு பெரிய மிலிட்டரி Dress போட்ட மாதிரி தெரியுது. परमेश्वर एक बड़ा शूरवीर का वस्त्र पहनकर खड़ा है, கையில ஒரு பயங்கரமான பட்டயம் வச்சிருக்கிறாரு. और हाथ में एक बड़ी सी तलवार रखा है। யோசுவா அவரை பாக்காரு, अब योशुआ जब उसे देखता है, இப்படிப்பட்ட ஆள் நம்மகிட்ட யாருமே இல்லையே. ऐसा शूरवीर तो हमारे अंदर कोई नहीं ஆனா है, இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. पर ये थोड़ा अलग लग रहा ஆனா है। தைரியமா கேட்காரு, और जाकर धैर्य से पूछता है, நீர் எங்க ஆளா இல்ல எங்க சத்துருவா? आप हमारे साथ है या हमारे विरोधियों के साथ? நீ யாரியா? आप कौन है? ஆனா தைரியமா போய் கேட்கிறாரு. और वो धैर्य से जाके पूछता है। 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே அவனை பார்த்து பேசுகிறார். यीशु मसीह स्वयं उसको देखकर बात करता है। வாசிக்கலாம் 14வது வசனம், 5வது அதிகாரம் யோசுவா 14. जोशुआ 5वां अध्याय 14 वचन। அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். तब उसने उत्तर दिया, नहीं, वरन मैं यहोवा की सेना का प्रधान होकर अभी आया हूँ। तब योशुआ ने पृथ्वी पर मुंह के बल गिरकर दंडवत किया और उससे कहा, अपने दास के लिए मेरे प्रभु की क्या आज्ञा है? அவர்னா யாரு? वो मतलब क्या बताता? பிதாவாகிய தெய்வம் पिता परमेश्वर மகிமையின் சாயலாக இயேசுவானவர் வந்து அங்க நிக்கிறார். महिमा के रूप में यीशु वहाँ आकर खड़ा है। சொல்லிருக்கு அவர் சேனையின் அதிபதியாக, वो सेनाओं का अधिकारी के रूप அவர் में, பார்க்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது. वो देखने में ऐसे ही दिखता है। பைபிள் சொல்லுகிறது அவர் அவரை பார்த்து பேசுகிறார். बाइबल बताती है, उनको और देखकर कहता है 15வது வசனத்துல, 15 वचन में, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, प्रभु का सेनाओं का अधिकारी योशुआ को உன் देखकर, கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு, तेरे पैर के चप्पल को उतार दे, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியானது तू जो என்றார். स्थान में खड़ा है वो पवित्र है। யோசுவா அப்படியே செய்தான். योशुआ ने ऐसे ही कर
இவங்க दिया। உடன்படிக்கையை செய்யும் போது ये वाचा को करने के बाद தேவனே யுத்தம் செய்வதற்கு முன்னால வந்து நிக்கிறார். प्रभु स्वयं युद्ध करने के लिए आगे आकर खड़ा हो गया। சரி, இது நமக்கு நடக்குமா? நமக்கு சூட் ஆகுமா? ये हमारे लिए हमारे जीवन में हो सकता है நம்ம क्या? நம்ம போகும்போது இப்படி இருக்குமா? क्या हम ऐसा जाते समय ऐसा होगा क्या? கண்டிப்பா இருக்கும். सच में होगा। நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்துல பாத்திருக்காங்க. बहुत सारे लोगों के जीवन में अनुभव में उन्होंने देखा है। சன்னியாசி பொன்னமான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஊழியக்காரங்க. सन्यासी पन्नमा करके एक बहन थी सेवक, அவங்க ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் वो பார்த்தாங்க. प्रभु के लिए अच्छा सेविकाई நிறைய के பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. बहुत सारे गीत गाए हैं। அவங்க கூடயும் கூட நிறைய பேர் அவங்களே மாதிரி சில சிஸ்டமா இருந்தாங்க. उनके साथ और बहुत सारी बहनें थी। ஒரு முறை அவங்க சாட்சி சொன்னாங்க. एक बार उन्होंने गवाही நான் बताया, ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போனோம். हम एक गांव से दूसरे गांव में सफर कर रहे थे। 3 மைல் நடந்து போனோம். तकरीबन 3 किलोमीटर चलना था। அது காட்டு பாதை. वो जंगल का அது मार्ग था। போற வழியில பஸ்காரன் என்னை இறக்கி விட்டுட்டு நான் போறேன். वो रास्ते में बस वाले ने उतार दिया और मैं जा रहा हूँ। ஒத்தையில போறேன். मैं अकेली जा रही हूँ। பயமா இருந்தது, வெயில் வேற. मुझे घबराहट था और धूप भी था। அங்க இருந்து ஒரு மந்திரவாதி ஓடி வந்தான். वहां से एक जादू करने वाला दौड़ कर आया। அவன் பயங்கர மாலைகள் எல்லாம் போட்டு பட்டெல்லாம் அடிச்சிட்டு வந்தான். वो बड़ा हार पहनकर वो सब कुछ लगा कर आया। என்னை விட்டு 10 அடிக்கு தூரம் வந்து அம்மா நில்லுங்க அப்படின்னா. और मेरे से 10 कदम दूरी में खड़ा होकर, माँ आप रुक जाइए। நீங்க யாரு? आप कौन है? நீங்க கிறிஸ்தவங்களா? आप मसीहाई है क्या? ஆமா, நான் கிறிஸ்தவ ஊழியக்காரன். हाँ मैं मसीह की हूँ। அதான பார்த்தேன். उसीलिए मैं देखा உங்களுக்கு முன்னும் பின்னுமா ஒரு பெரிய சேனையே போறத நான் பார்த்தேன். आपके आगे और पीछे एक बड़ी सेना चलता हुआ मैं இது देखता हूँ। கிறிஸ்தவங்களுக்கு தான் உண்டு. ये मसीह के लिए ही है। ஆனா பாத்துறேன் உங்களுக்கு. मैंने खुद देखा है। நல்லா இருங்கம்மா. आप अच्छे से रहिए। அந்த தரிசன அந்த அந்த பார்வை அவங்க கண்ணு தெரிஞ்சிருக்கு, அம்மாவுக்கு தெரியல. उस नजरिया उस जादू करने वाले को दिखा, उस माँ को नहीं அந்த दिखा। அம்மா சொல்றாங்க, என் வாழ்க்கையில இத கேட்டவொடனே எனக்கு இருந்த சந்தோஷம் தாங்கவே முடியல. उस माँ ने कहा, इस बात को मैंने जब सुना मेरे अंदर எல்லா खुशी। கிறிஸ்தவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பு இருக்கு. हर एक मसीह के लोगों को ऐसा सुरक्षा है। தனிமையானவன் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட मैं இருக்கிறார். अकेला नहीं हूँ, प्रभु मेरे साथ है। நான் உடன்படிக்கை செய்தவன். मैं वाचा के बांधा हुआ हूँ। எல்லாம் தேவன் நிறைவேற்றும் போது ஆண்டவரே வந்து நிக்கிறார். वो सब जब हम पूरा करते, प्रभु स्वयं आकर खड़ा हो இந்த जाता है। ராபோஜனத்துல நம்ம முழுதயத்தோட நாம் கலந்து கொள்ளும்போது நமக்கு ஆசீர்வாதம். इसलिए इस प्रभु भोजन में हम पूरे दिल से भाग लेंगे तो हमें एक बड़ा எல்லாம் आशीष है। கண்ணை மூடி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணலாம். हम सब आंखों को बंद कर प्रभु की ओर प्रार्थना எல்லாம் தேவ करेंगे। சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். सब प्रभु की ओर अपने आप को सौंपेंगे। திரும்பவும் யோசுவா தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். फिर से योशुआ अपने लोगों को पवित्र किया। வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகம் அப்படிதான் சொல்லுகிறது. प्रकटीकरण के आखिरी किताब में ऐसे लिखा எல்லாமே है, நீதிமான்கள் தான். आप सब धर्मी हैं, ஆனா இன்னும் நீங்க நீதி ஆகணும். पर और धर्मी में जानना நீங்க है। எல்லாம் பரிசுத்தவான்கள் आप தான். पवित्र है, ஆனா இன்னும் நீங்க पर பரிசுத்தமாகணும். आप और पवित्र होना है। ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. परमेश्वर हमें और पवित्र ஆண்டவரே कीजिए, எங்களை இன்னும் நீதிமானாய் மாற்றுங்க. हमें और धर्मी बनाइए। எல்லாரும் எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி सब ஜெபம் प्रभु பண்ணலாம். की ओर आंखों को बंद வேதம் कर அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे ही कहता है। பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். पवित्र बनकर आने वाले लोगों के लिए पौल நம்ம लिखता எல்லாரும் है, பரிசுத்தவான்கள். हम सब पवित्र लोग வேதம் हैं। அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे ही நம்ம कहता है, எல்லாரும் தேவனுடைய நீதிமான்கள். हम सब परमेश्वर के धर्मी ஆனால் हैं। பைபிள் சொல்லுகிறது இன்னும் நீதிமானாய் और மாறணும். मैं बाइबल बताती है, और तू धर्मी இன்னும் நீ बनना, பரிசுத்தவானாய் और மாறணும். तू पवित्र बनना है। ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் நம்ம எல்லாம் அப்படியே விட்டுருவோம். प्रभु को पसंद नहीं वाले कार्य है तो उसे ऐसे ही छोड़ இந்த देंगे। ராபோஜன உடன்படிக்கை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு ये வரும். प्रभु भोजन का ये वाचा हमें एक बड़ा आशीष को लेके கர்த்தர் आना है। யோசுவா பத்தி சொன்னார், प्रभु ने यहोशू को देखकर कहा, எகிப்தின் நிந்தையை நான் எடுத்து விட்டேன். मिस्र की गुलामी को मैंने निकाल डाला है। நமக்கும் அந்த சத்தம் கேட்கணும். हमें भी वो आवाज सुनाई देना है। குடும்பத்தில் உள்ள சாபத்தை நான் எடுத்து तेरे விட்டேன். परिवार का श्राप को मैंने निकाल दिया உன்னை है। தள்ளி உன்னை நெருங்கி வந்த பாவத்தை நான் தள்ளி விட்டேன். तेरे निकट आने वाले पाप को मैंने दूर कर दिया। இதோட அப்பாவை பார்த்து पूरे दिल से पिता से बातें நன்றி, करना நன்றி है। ஏசப்பா. धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே. धन्यवाद நாங்கள் परमेश्वर। பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். मैं पवित्र और पवित्र बनना நாங்கள் चाहता हूँ। நீதிமான்கள் தான், நாங்கள் இன்னும் हम நீதிமான். धर्मी हैं मगर और धर्मी बनना चाहते ஆண்டவரே हैं। உதவி செய்யுங்கப்பா. प्रभु मदद कीजिए। எல்லாரும் தேவம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thanks. யாராவது ஒருவர் நம்ம மத்தியில ஜெபம் பண்ணலாம். कोई एक जन हमारे Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
Holy